இந்த மொபைல்ல நமக்கு ஒரு கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட, 108 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க, ஒரு ஸ்லிம்மான ப்ரொஃபைல் அண்ட் ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கு. இது எல்லாமே ஜெனரலி நம்ம ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ல எதிர்பார்ப்போம். ஆனா இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனோட பாதி விலைக்கும் குறைவா தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. realme 10 Pro Plus 5G ஃபிளாக்ஷிப்ல இருக்கக்கூடிய நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. பட் அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிளாக்ஷிப் மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா ஓபன் பண்ணும்போது என்ன பாத்தீங்கன்னா நமக்கு கேஸ் கொடுத்திருக்காங்க, சிம் அட்ஜஸ்ட் டூலும் இருக்கு, புக்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் மொபைல் போன் இருக்கு, சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க, அதற்கான கேபிளும் இருக்கு. எந்த டிஸ்ப்ளே ஃபிளாக்ஷிப் டிஸ்ப்ளே அப்படின்ற கன்ஃபியூஷன் நம்ம கிட்ட இருக்கும். ஏன்னா சைடு பை சைடு பார்க்கும்போது அந்த அளவுக்கான ஒற்றுமை ரெண்டு ஸ்மார்ட் போனுக்குமே இருக்கு. ரெண்டுன்றதை விட ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் கூட இருக்குன்னு தான் சொல்லும். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்டோர்ல அவுட்டோர்ல பிரைட்னஸும் வந்து நல்லா இருக்கு. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 950 நீட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 6.7 இன்ச்க்கான AMOLED டிஸ்ப்ளே 10 பிட் கலரும் வந்து இருக்கு. HDR 10+க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நான் நோட்டீஸ் பண்ண முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க ஜஸ்ட் கர்வ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு மட்டும் கொடுக்காம மேல கீழே கிட்டத்தட்ட சிமிலரான பெசில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, which looks really good. அண்ட் இந்த சைடு பெசில்ஸ் அப்படின்றதும் ரொம்ப கர்வா கிடையாது, ஓரளவுக்கான அந்த ஃபிளாக்ஷிப் பிரீமியம் ஃபீச்சரை அந்த டிஸ்ப்ளேல நமக்கு கொடுக்குது. டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் நீங்க படம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. கலர்ஸும் வந்து வேற லெவலில் இருக்கு அண்ட் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் நல்லா பஞ்சியாக வந்து தெரியுது. 90 நிட்ஸுக்குமே கீழே போகக்கூடிய ஒரு டிம்மிங் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு டார்க்கா இருக்கு. யூஸ் பண்ணும்போது இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்டா இருக்கு, ஆனால் கொஞ்சம் மேலே இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ரொம்பவே கீழே பொசிஷன் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது, ஆனால் பார்க்கறதுக்கு செம்ம டிஸ்கோ ஸ்டைலில் வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்கும் அண்ட் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பட் ஸ்டில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புதுமையான ஒரு டிசைன் வேணும்னா சொல்லலாம். வெறும் 173 கிராம்ஸ் தான் இதோட வெயிட் இருக்குது. அப்போ பேட்டரி என்ன தான் கொடுத்துருப்பாங்க? எப்படி மறைச்சு வச்சாலும் நமக்கு தேவை முக்கியமான விஷயம் என்ன, அதில் கேமிங் எப்படி இருக்குது. ஸோ இதில் மீடியேட்டக் கூடிய டைமென்சிட்டி 1080 அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ண ஒரு 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,20,000 அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக வந்து வருதுங்க. ஸோ இந்த ப்ராசஸர் எதற்கு ஈக்குவல் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, Snapdragon 778G Plus இப்போ ரீசெண்டாக வந்தது இல்லையா, அந்த ப்ராசஸருக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ கிட்டத்தட்ட அதுக்கு இருக்கு. பட் இதில் கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பப்ஜியுடைய நியூ ஸ்டேட் அந்த கேமை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் அல்ட்ரா வரைக்கும் போகுது. பட் 90 FPS அப்படின்னா வெறும் லைட்டில் மட்டும் தான் வருது. ஸோ கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஸ்மூத்தாகவே வந்து ஹேண்டில் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய இடங்களில் ஓகே நல்லாவே வந்து விளையாட முடியுது. பட் எக்ஸ்ட்ரீம் கேமிங்க்கு எப்படி இருக்குன்றதை இன்னும் நாங்கள் டெஸ்ட் பண்ணல. மேபி ரிவ்யூ போடும்போது நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். 11 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூல் 5G-க்கான சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் டியூல் கேரியர் அக்ரிகேஷனுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 1.5 நாள் பேட்டரி பேக்கப் வந்திருக்கு. அப்போ பேட்டரி எவ்வளோ பெருசு இருக்குன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஸ்லிம் எல்லாம் இருக்கும்போது 4300 இருக்கும்னு நினைச்சேன். பட் இதில் 5000 mAh-க்கான பேட்டரியை கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைசிங் இல்லையா? ஏன்னா இதில் நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அதை பாக்ஸ்லையும் தராங்க. ஃபிளாக்ஷிப்லேயே இல்லை, பட் இவங்க கொடுத்துருக்காங்க. டிசைன்லேயே நம்ம கண்ணு எதை பார்க்கும்னா அந்த கிளாரை பார்க்கும். பட் அதை கொஞ்சம் மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங் உடைய HM6 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர். ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர். மூன்றாவதாக மேக்ரோ சென்சர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா சின்னதாக சென்டரில் ஒரு பஞ்சோலோடு இருக்கு. அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கும்போது இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. பல இடங்களில் அந்த கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து நல்லா பாப்பட் ஆகுது. பட் டீடைல்ஸ் நிறைய டைம் வந்து மிஸ் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் அந்த ஃபோக்கஸே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே இல்லை. இந்த ஃபோட்டோவை பாருங்க, என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் பட் பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம்ல நாங்கள் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணோம். பட் ஃபோக்கஸ் ஆச்சுன்னா இமேஜ் நல்லா வருது. போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து நார்மல் ஷாட்டை விட போர்ட்ரேட்ல நல்லாவே தூக்கி கொடுக்குது. ஆனால் எட்ஜ் டிரெக்ஷன் அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக கிடையாது. HDR ப்ராசஸிங் நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கு. அண்ட் உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன்ல உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டீடைல்ஸும் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. லோ லைட் ஷாட்ஸ் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஓரளவுக்கு லோ லைட்ல உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லைட் கொஞ்சம் இருந்ததுன்னா இமேஜ் பரவாயில்லையா வருது. அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நிறைய எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா சுமாரா தான் இருக்கு. மேக்ரோ கேமரா இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ற அளவுக்கு இருக்காது. செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குங்க. ஸோ பின்பக்க கேமராவை கம்பேர் பண்றதோட செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓவராலா கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான கேமரா தான். 16 GB RAM இதில் இருக்கிறதா வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க.
8GB தான் ரேம். மீதி பார்த்தீங்கன்னா 8 அப்படின்றது வந்து விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, அது இருக்கு. அது வெறும் மல்டி டாஸ்கிங்க்கு ஓரளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இருக்கு. LPDDR4X கான ரேம் டைப் அண்ட் UFS 2.2 கான ஸ்டோரேஜ் டைப் இருக்கு. 256GB வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க வெவ்வேறு வேரியன்ட்ல. டு பி மை சர்ப்ரைஸ், இதுல Android 13 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வருது. realme UI 4.2 வந்து கொடுத்துருக்காங்க. ரிஃபைண்டா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கிறதுக்கு வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபோல்டரை எலாபரேட் பண்ணி உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன்ல வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ரியல்மி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ இல்லை ஒன் பிளஸ், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே பிளாட்ஃபார்ம் தான் இல்லையா? சின்ன சின்னதாக வந்து மாற்றங்கள் இருக்கும். பட் இது நிறைய விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஆனால் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கு. சின்ன சின்னதாக பக்கை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்பொழுது சர்ச்சில் வரக்கூடிய சின்ன சின்ன ஐகான்ஸே சின்ன சின்னதாக வருது. அதைத்தான் அப்படி சொன்னேன். பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கு. இது ஒரு பக் தான். பட் எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி சின்ன சின்ன பக் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இன்னுமே இதை ரிஃபைன் பண்ண முடியும். பட் பண்ணுறாங்களான்றத பார்க்கலாம். இதில் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐரஸ் ஆடியோடைய சப்போர்ட் இருக்கு ஆன் பேப்பர். பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. இன்ஃபேக்ட் எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, இப்போ நான் பேசுறதே உங்களுக்கு எப்படி கேட்குது, இந்த மாதிரி தாங்க இதில் வந்து கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீச்சுன்ற மாதிரி தான் வந்து ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. சத்தம் அதிகமாக வருதே தவிர அந்த சத்தத்தோட குவாலிட்டி இல்லை. டாக்டைல் இன்ஜின் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து அந்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கொடுத்தது. வேரியேஷனோட உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு மிக பெரிய கான் என்ன தெரியுமா? ஏன்னா ரியல்மி ஒரு காலத்தில் ரெட்மியை வச்சு செம்ம அடிச்சாங்க. எல்லாருக்கிட்டையுமே சரி, சோஷியல் மீடியால இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல இருந்து யாருக்கிட்டாலும் எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைங்க, அதை வேணா சொல்லுங்க, ரியல்மில தான் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, ரெட்மில இருக்கு பாருங்க அப்படின்லாம் வந்து பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. ஆனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் ஃபோனே இருக்குன்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. சரி, ப்ளோட்வேர்ஸ் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வருது, பிரச்சனை கிடையாது, அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ஹாட் ஆப்ஸ் அண்ட் ஹாட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுல ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ், அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயே வந்து இல்லாதது, இன்னும் நான் வந்து யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணாதது. ரம்மி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவன் அந்த லெவன், இந்த காசை கொடுங்க அந்த காசை கொடுங்கன்னு சொல்லி விற்கிறது, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அடல்ட் கண்டென்ட், இந்த மாதிரி ஆப் எல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கு. இது ரொம்ப மோசம். சரி, இதை ஆஃப் பண்ண முடியுமான்னு பார்த்தா அது அதை விட மோசம். டைரக்டா ஆஃப் பண்ண முடியாது. நீங்க போயிட்டு ஆப் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, அதில் போயிட்டு ஜென்ரல்ல போயிட்டு அதில் செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க இந்த ஹாட் ஆப்ஸ் ஆட் கேம்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லி ஆஃப் பண்ணணும். இந்த அளவுக்கு சுத்தி போய் எல்லாருமே ஆஃப் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியாது. மேபி நீங்க நம்ம சேனல் பார்க்கறதா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி ஃபோன்லாம் வாங்குனீங்க இல்லை மற்ற ஃபோனுக்கு அப்டேட் வந்திருக்குன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ரியல்மி திஸ் இஸ் ரியலி பேட். இதோட பேஸ் மாடல் 25,000 rupees வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிஜி டிசைன் இதெல்லாம் வந்து பார்த்து மட்டுமே வந்து வாங்காதீங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொக்கையான கேமரா இருக்கு அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பற்றி சொல்லவே வேணாம். ஏன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வந்து கண்டிப்பாக நான் யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஒரு லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பேப்பரில் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் சும்மா வந்து ரொப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை வந்து இன்னுமே வந்து அவங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. இது எங்களுடைய இனிஷியல் டெஸ்டிங் மட்டும்தான். நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு வந்து தெரியும். இது ரிவ்யூ கிடையாது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் ரிவ்யூ பண்ணணுமா வேணாமன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 20,000 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனோட ரிவ்யூவை நீங்கள் பார்க்க போறீங்க நம்ம சேனலில். ஸோ அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.